மாதத்தில் எலெக்ஷன் வருது, ஆட்சி வேறு கலைக்கு போகிறாங்க, கட்சியில் உனக்கு வேறு சீட்டு கிடையாதுன்னு பேசின்னு இருக்காங்க. நான் ஒன்றுமே பண்ணலையேடா, ஏன்டா அப்படி சொல்கிறாங்க? நம்ம ஒன்றுமே தான் பண்ணலையே. நம்ம எதனா பண்ணா தானேங்க. நம்ம ஒன்றுமே பண்ணாது எப்படிங்க சீட்டு தருவாங்க? மணியா, மனசாட்சியை பார்த்து சீட்டு கொடுத்ததெல்லாம் அந்த காலம்டா. இப்போல்லாம் டெண்டர் முறைப்படி கொடுப்பாங்க. காசு எவன் நிறையா கொடுக்குறானோ அவனுக்கு சீட்டு கொடுத்துட்டு போகிறானுங்க. அவ்வளோதான். பார்த்து நான் துவைக்கிறேன். ஏய், இத்தனை வருஷமா நான் அண்ணன் கூட இருக்கிறேன், நான் துவைக்காத நீ. நான் துவைக்கிறேன். ஏய், இத்தனை வருஷமா நான் அண்ணன் கூட இருக்கிறேன், நீ துவைக்கிறேன்ற. ஏன்ப்பா சண்டை போட்டுக்கிறீங்க? அண்ணே, இத்தனை வருஷமா நான் உங்க கூட இருக்கிறேன், நேற்று வந்த பையன் இவன் துவைக்கிறான்றானே. ஐயோ, சரி ஏப்பா, வந்த வேலையை பார்க்காம. ஆமாம், நம்ம இவ்வளோ நேரம் என்ன பேசிக்கிட்டு இருந்தோம்? நீங்கள் சண்டையில் மறந்துட்டோமே. அப்போ சண்டையில் மறந்துட்டீங்களா? அப்போ மக்களுக்குள்ள தன்னைத்தானே சண்டையை உண்டாக்கி விட்டா எலெக்ஷன் நேரத்தில் எல்லாத்தையும் மறந்துடுவாங்க. இப்படி ஒன்று இருக்கு. வாங்க பார்த்துக்கலாம், பார்த்துக்கலாம். போகிறா இப்போ நாட்டி 2 மாதத்தில் எலெக்ஷன் வருது, ஆட்சி வேறு கலைக்கு போகிறாங்க, கட்சியில் உனக்கு வேறு சீட்டு கிடையாதுன்னு பேசின்னு இருக்காங்க. நான் ஒன்றுமே பண்ணலையேடா, ஏன்டா அப்படி சொல்கிறாங்க? நம்ம ஒன்றுமே தான் பண்ணலையே. நம்ம எதனா பண்ணா தானேங்க. நம்ம ஒன்றுமே பண்ணாது எப்படிங்க சீட்டு தருவாங்க? மணியா, மனசாட்சியை பார்த்து சீட்டு கொடுத்ததெல்லாம் அந்த காலம்டா. இப்போல்லாம் டெண்டர் முறைப்படி கொடுப்பாங்க. காசு எவன் நிறையா கொடுக்குறானோ அவனுக்கு சீட்டு கொடுத்துட்டு போகிறானுங்க. அவ்வளோதான். நான் துவைக்கிறேன். ஏய், இத்தனை வருஷமா நான் அண்ணன் கூட இருக்கிறேன், நீ துவைக்கிறேன்ற. ஏன்ப்பா சண்டை போட்டுக்கிறீங்க? அண்ணே, இத்தனை வருஷமா நான் உங்க கூட இருக்கிறேன், நேற்று வந்த பையன் இவன் துவைக்கிறான்றானே. ஐயோ, சரி ஏப்பா, வந்த வேலையை பார்க்காம. ஆமாம், நம்ம இவ்வளோ நேரம் என்ன பேசிக்கிட்டு இருந்தோம்? நீங்கள் சண்டையில் மறந்துட்டோமே. அப்போ சண்டையில் மறந்துட்டீங்களா? அப்போ மக்களுக்குள்ள தன்னைத்தானே சண்டையை உண்டாக்கி விட்டா எலெக்ஷன் நேரத்தில் எல்லாத்தையும் மறந்துடுவாங்க. இப்படி ஒன்று இருக்கு. வாங்க பார்த்துக்கலாம், பார்த்துக்கலாம். போகிறா இப்போ நாட்டி 2 மாதத்தில் எலெக்ஷன் வருது, ஆட்சி வேறு கலைக்கு போகிறாங்க, கட்சியில் உனக்கு வேறு சீட்டு கிடையாதுன்னு பேசின்னு இருக்காங்க. நான் ஒன்றுமே பண்ணலையேடா, ஏன்டா அப்படி சொல்கிறாங்க? நம்ம ஒன்றுமே தான் பண்ணலையே. நம்ம எதனா பண்ணா தானேங்க. நம்ம ஒன்றுமே பண்ணாது எப்படிங்க சீட்டு தருவாங்க? மணியா, மனசாட்சியை பார்த்து சீட்டு கொடுத்ததெல்லாம் அந்த காலம்டா. இப்போல்லாம் டெண்டர் முறைப்படி கொடுப்பாங்க. காசு எவன் நிறையா கொடுக்குறானோ அவனுக்கு சீட்டு கொடுத்துட்டு போகிறானுங்க. அவ்வளோதான். நான் துவைக்கிறேன். ஏய், இத்தனை வருஷமா நான் அண்ணன் கூட இருக்கிறேன், நீ துவைக்கிறேன்ற. ஏன்ப்பா சண்டை போட்டுக்கிறீங்க? அண்ணே, இத்தனை வருஷமா நான் உங்க கூட இருக்கிறேன், நேற்று வந்த பையன் இவன் துவைக்கிறான்றானே. ஐயோ, சரி ஏப்பா, வந்த வேலையை பார்க்காம. ஆமாம், நம்ம இவ்வளோ நேரம் என்ன பேசிக்கிட்டு இருந்தோம்? நீங்கள் சண்டையில் மறந்துட்டோமே. அப்போ சண்டையில் மறந்துட்டீங்களா? அப்போ மக்களுக்குள்ள தன்னைத்தானே சண்டையை உண்டாக்கி விட்டா எலெக்ஷன் நேரத்தில் எல்லாத்தையும் மறந்துடுவாங்க. இப்படி ஒன்று இருக்கு. வாங்க பார்த்துக்கலாம், பார்த்துக்கலாம். போகிறா இப்போ நாட்டி